கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒரு ஸ்திரீ எவ்வளவும் நிமிரக்கூட முடியாதபடிக்கு கூனியாய் இருக்கிறாள். அவளை பார்த்து தான் இயேசு சொல்லுகிறார், உன் பலவீனத்தினின்று நான் உன்னை விடுதலையாக்குகிறேன். இயேசு எவ்வளோ பெரிய விடுதலையை கொடுக்கிறார் பாருங்க. இயேசு என்றாலே நற்செய்தி, இயேசு என்றாலே அற்புதம், இயேசு என்றாலே நம்முடைய இருதயத்தில் சந்தோஷம். அதற்காகத்தான் அவர் மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் அவர் வந்து பிறந்தார். எனக்கு அருமையானவர்கள், இன்னும் ஒரு சில நாட்களில் அவருடைய பிறப்பின் நற்செய்தி அல்லது இந்த பிறப்பின் நாளை நாம் கொண்டாட போகிறோம். அந்த கூனியாக இருந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவள் வாழ்வில் யாருமே அவளுக்கு உதவி செய்யலை. ஆனால் இயேசு அந்த வழியாக வந்த பொழுது அவளை பார்த்து அவள் மேல் மனது உருகி அவள் மேல் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை இல்லை? அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா தன்னுடைய வாழ்க்கையில். நிமிர முடியாதபடிக்கு குனிந்து பூமியையே பார்த்து நடந்து கொண்டிருந்த ஒரு பெண். மனிதர்களை பார்த்திருக்க முடியாது, மனிதர்களால் உதவி பெற முடியவில்லை, மனிதர்கள் உதவி செய்ய முன்வரவில்லை. ஆனால் இயேசு உதவி செய்ய வந்தார். நிமிர்ந்தாள், தேவனை மகிமைப்படுத்தினாள். என்ன நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிறவர்களே, இன்று நாமும் கூட நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புவோமா? பல காரியங்களில் நிமிர முடியாதபடிக்கு ஒருவேளை நீ குனிந்து உன்னுடைய வாழ்வில் இன்னும் நடந்து கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனையினால் நான் குனிஞ்சிட்டேன், பலவிதமான சோர்வுகளினால் நான் குனிந்து போயிருக்கிறேன், என் பிள்ளைகளின் வாழ்வினை சம்பவங்கள் என்று சொல்லி நான் குனிந்து போயிருக்கிறேன் சொல்லி நீ நிறைய காரியங்களை சொல்லி குனிந்து போயிருக்கிறாயோ, என் இயேசு உன்மேல் கைகளை வைக்க விரும்புகிறார். அவர் ஆகவே தான் இந்த உலகத்தில் நமக்காக பிறந்தார். இந்த கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி அதுதான். அவர் உன்னை நிமர பண்ணுகிறார். இந்த நாளின் கிறிஸ்துவின் வார்த்தை, அவர் உன்னை நிமர பண்ண போகிறார். கேட்கிற ஒவ்வொருவரையும், நீங்கள் எந்த காரியத்திலே கட்டுண்டவர்களாக இருந்தாலும் இயேசு உங்களை நிமர பண்ணுவார். இந்த நாளில் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது தேவன் அன்று அந்த கூனியாயிருந்த பெண்ணின் மேல் வைத்த கரம் இன்று நிமிர முடியாதபடிக்கு எந்தெந்த காரியங்களில் குனிந்து போயிருக்கிறீர்களோ உங்கள் மேல் அவர் கரத்தை வைப்பார். நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. 20 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக நிமிர முடியாத ஒரு பெண்ணை ஆண்டவரை நிமிர வைத்த என் ஆண்டவர் இன்றும் சூழ்நிலைகளின் நிமித்தமாய், வியாதி அல்லது பலவிதமான காரியங்களின் நிமித்தமாய் நிமிர முடியாதபடிக்கு ஆண்டவரை சோர்ந்து போய் சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரத்தை வையும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் நிமிர்ந்து நடக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.